ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மட்டன் சிக்கன் அந்த ஸ்டைலில் நம்ம வெஜிடேரியனில் ஒரு வறுவல் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா அது பொரியட்டும். நல்லா புரிஞ்சுட்டு நான் ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். இல்லை நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் வாசனைக்கு கருவேப்பிலைகளை சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து நீங்கள் வதக்கினீங்கன்னா டேஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ண வாழைக்காவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. வாழைக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஊற்றுனது ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுட்டோம்னா நமக்கு வெந்துடும். நீங்கள் வாழைக்காய் கட் பண்ணும் போது தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கருத்துருச்சுன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டிஷ் நம்ம 5 நிமிஷம் செஞ்சிடலாம். நான்வெஜ் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இது பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். அதனால் கரெக்டாக பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான வெஜ் மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு இது மட்டன் வறுவல் மாதிரி இருக்கும். Thanks for watching.